Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Cauliflower 65 எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அதை நம்ம இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் அந்த காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம சுடு தண்ணியில போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேஷன்ல சுடு தண்ணி வச்சிருக்கிறேன். அதுல ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். ஒரு பெரிய ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்ச தண்ணியில இப்ப நான் இந்த அரிஞ்சு வச்சிருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட போறேன். இந்த காலிஃப்ளவர் நம்ம அரியக்குள்ள பார்க்க வேண்டியது முக்கியமானது புழு இருக்கும். நம்ம இந்த மேக்ஸிமம் நம்ம மோஸ்ட்லி புழு தான் இருக்கும். இதுல நம்ம இந்த சுடு தண்ணியில போட்டோம்னா அது எல்லாமே போயிடும். இது ஒரு 5 நிமிஷம் இது உள்ள இருக்கட்டும். இப்ப நம்ம காலிஃப்ளவரை இந்த சுடு தண்ணியில போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம ரொம்ப நேரமும் போட்டு வைக்க கூடாது, அப்புறம் ஓவர் குக் ஆன மாதிரி ஆயிடும். இப்ப எடுத்துடலாம் நம்ம இது எல்லாத்தையும். காலிஃப்ளவர் 65க்கு என்னென்ன பவுடர் நம்ம மிக்ஸ் பண்றோன்றதை பார்ப்போம். இந்த மிக்சிங் ரொம்ப முக்கியம். நம்ம போடுற மிக்சிங் தான் நல்லா கிறிஸ்பா வர்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் கார்ன்ஃபிளவர் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அடுத்தது கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது அரிசி மாவு, அதுவும் 2 டேபிள் ஸ்பூன். நான் சிக்கன் 65 பவுடர் எடுத்திருக்கேன். இது நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். நீங்க காரம் கம்மியா வேணும்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை சேர்த்தீங்கன்னா நீங்க நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக நான் இதை சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூட நான் கலருக்காக ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரை தண்ணியில போடக்குள்ள கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தோம். அது அந்த அளவுக்கு இருக்காது, இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கடைசியா இஞ்சி பூண்டு விழுது. இது நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சோட தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாத்தையும். எல்லாரும் காலிஃப்ளவர் மேலேயே இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையுமே போடுவாங்க. அது மாதிரி போட்டோம் நம்ம பிசையக்குள்ள இந்த காலிஃப்ளவர் உடையும். அதுக்கப்புறம் அது போய் சரியா அந்த மசாலாவும் சேராது. அதனால நான் இந்த ஃபர்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல நம்ம இந்த காலிஃப்ளவர் போட்டா எல்லாம் ஈவனா போய் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது வேணான்றவங்க நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை இது மேலே போட்டு ஒரு கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு நம்ம இதை கிளறோன்றதுல நம்ம ரொம்ப வேகமா நம்ம இது பண்ணோம்னா உடஞ்சுக்கும். இந்த மசாலா பவுடரு காலிஃப்ளவர் மேலே ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக தான் நம்ம இப்படி பண்ணாலே அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதில் உடையாத அளவுக்கு நம்ம பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். இதை ஹோட்டல்லலாம் நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர். ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சோன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வீட்லயும் செஞ்சாலும் அந்த மாதிரி கிறிஸ்பா வர்றதுக்கு எப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். நான் இப்ப நம்ம இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் கடைசியா நம்ம ஒரு இன்கிரீடியன்ட் சேர்ப்போம், அதுதான் நல்லா கிறிஸ்பினஸ் ஆகும்ட்டு. அது வேற ஒன்றும் இல்லை, அரிசி மாவு தான். இந்த அரிசி மாவு நம்ம இப்ப எண்ணெயில போட போற நேரத்துல தான் சேர்க்கணும். அப்பதான் நல்லா கிறிஸ்பா இருக்கும். இதுக்கு ஊற வைக்க தேவையில்லை. இது அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு கடைசி அரிசி மாவு போட்டு உடனே நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் அரிசி மாவு இதுல போடுறேன். இது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அப்படிலாம் இல்லை, நம்ம போட்டு நம்ம கலக்கி தான் பார்த்து அதனோட பதத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அதிகமா கிறிஸ்பினஸ் வேணும்னா நீங்க அதிகமா அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்ல ஒரு நார்மலா இருந்தா போதுன்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இந்த மசாலா. இப்போ பாருங்கள் அந்த அரிசி மாவு போட்டோன்னே நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிச்சு அந்த மசாலா எல்லாமே. அதே மாதிரி இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மதியானம் போட்டு நம்ம சுட சாப்பிட்றோம். ஈவினிங் வரைக்குமே அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து அப்படியே இருக்கும். இப்போ அரிசி மாவு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினாச்சு. இப்போ வாங்க நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கக்குள்ள தான் நம்ம இந்த காலிஃப்ளவர் போடணும். நம்ம எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டோன்னா எண்ணெய் இழுத்துக்கிட்டு நல்லா சொதன்னு இருக்கும், நல்லாவே இருக்காது. இப்போ நல்லா எண்ணெய் சுட்டுடுச்சு. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப வேகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டோன்னா, கிறிஸ்பாகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டோன்னா சொதன்னு இருக்கும், ரொம்ப ஆயிலியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதே மாதிரி எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு தான் நம்ம காலிஃப்ளவரை போடணும். சூடு இல்லாமல் நம்ம போட்டோன்னா எண்ணெய் நல்லா பிடிச்சிக்கிட்டு சொக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சி தனித்தனியாக தெரியுது பாருங்கள் காலிஃப்ளவர் எல்லாமே. இந்த டைமில் நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ இது நம்ம எடுத்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த சவுண்டே எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். நல்லா பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.